சாட்சி இருக்கு நான் சொல்றேன். என்ன நினைச்சுன்னா எங்க வீட்டுல நடந்த ஒரு காலை எங்க வீட்டுல நான் வந்து வீட்டுல ஒரு 10 மணிக்கு போது வயிற்று காலையை வந்து எழுப்பிடுவேன். எழுப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கத்துனாங்க. நான் வீட்டுக்கு போனேன். போயிட்டு கிச்சனை பார்க்க சொன்னா நான் கேஸ் வரேன் கேஸ் அது இது இருக்குல்ல பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, சமைச்சிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கு போறேன். என்ன இருந்துச்சுன்னா கேஸ் வர எனக்கு மூக்கில் ஏறல. அப்படி பார்த்தேன் எனக்கு மூக்கில் வந்து ரசம் நான் வந்துட்டேன். அப்புறம் குளிப்பாட்டிட்டு சுத்தம் குளிப்பாட்டிட்டு நானும் உட்காந்துருக்கேன். 4 மணிக்கு வந்து இவர் வராரு. இது வந்து சத்தியம் வந்து நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். 4 மணி ஒய்ஃப் வந்து 7 மணிக்கு, அவர் வந்து 4 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன கேஸ் இப்படி கேஸ் என்னங்களா கேஸ் அடிக்குது, எங்கடா கேஸ் அடிக்குது சொல்றேன், எங்க வாழ அடிக்குது அப்படி சொல்லி நான் கிட்ட போய் வந்து அந்த வாடகை ஆமா அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த கேஸ் கலர் இருக்கு. அப்புறம் கேஸ் பின்னாடி இது இருக்குல்ல அதை வந்து முடிக்க வெளியாகிருக்கு. கேஸ் வெளியாகிட்டே இருக்கு பாருங்க. எவ்வளவு நேரம் 7 மணிக்கு காலையில இருந்து 4 மணிக்கு அந்த கேஸ் வெளியாகிட்டே இருக்கு. எனக்கும் தெரியல. நானும் பிரையனை குளிப்பாட்டிட்டேன். ஆனா அது ஒண்ணுமே ஆகல. நானும் பிரையனை குளிப்பாட்டி அவங்க சமைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கேஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. நான் போயிட்டு பின்னாடி கேஸ் வர அந்த கேஸ் அரைப்பு அப்படி நவுத்துறேன். அந்த கிட்ட அப்படி பிடிக்க வெளியே அவங்க என்ன செஞ்சேன், கேஸ் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு நான் ஒண்ணே ஒன்று யோசிச்சு பார்த்தேன் மனசுல, ஒண்ணுமே ஆகல. ஒண்ணு என்ன என் மனசு தோணுச்சுன்னா, இஸ்ரவேல் தேவர் தூங்குவதற்கு வரும்போது இல்லை, அவர் நம்மளை காக்கிற தேவர், நம்மளை காக்கிற தேவர். அதான் ஒருபோதும் பயப்படாத, நீ வந்து எது மறந்தாலும் நான் உன் குடும்பத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டு